ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் நினச்சது ஏன் நடக்கலை? மேஷ ராசி சொல்லக்கூடிய உண்மை. நீங்கள் மேஷ ராசியாக இருந்தீங்க அப்படின்னா இதை முழுசாக கேளுங்க. இது உங்களுக்காகத்தான். நீங்கள் ஒரு விஷயம் நினச்சா அது நடக்கணும் அப்படின்னு மனசு முழுக்க வச்சு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் பாதியிலேயே விடக்கூடியவங்க கிடையாது. ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட நடக்க போகுது. அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு தடங்களும் வந்துடும். அது உங்களை ரொம்பவே பாதிச்சிருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையை அப்படிங்கிறது சுலபமாக இருக்காது. நீங்கள் போராடியே பழகினவங்க, எதையுமே நேராக சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பலமும் கூட. ஆனால் அதே நேரத்தில் அதுதான் உங்கள் குறையுமும் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே முடிவெடுத்துடுறீங்க. சில நேரம் அது நல்லதாக இருக்கும், ஆனால் சில நேரம் அதே விஷயம் உங்களை பின்னாடி இழுத்துட்டு போயிடும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குனீங்க அப்படின்னா அது உடனே பலன் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அது கொஞ்சம் தாமதமானால் உங்களுக்கு அதில் ஆர்வம் குறைஞ்சி போயிடுது. அதனால தான் நீங்கள் பாதி வழியிலேயே விடுற நிலைமையும் வந்துடுது. மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மாதிரி நடை இருக்கும். அது என்ன அப்படின்னா தொடக்கம் ரொம்பவே வலிமையாக இருக்கும், நடுவில் சிரமம் வரும், முடிவில் முன்னாடிக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம்தான் உங்களை நிறுத்துது. நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் தான் உங்கள் வாழ்க்கை உங்களை சோதிக்குது. இவங்க உண்மையாகவே இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு சோதிக்குது. அந்த சோதனையை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடைசி நேரத்தில் விட்டுறீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய தவறாகவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்பவே நேர்மையானவங்க. ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நம்புகிற சில பேர் உங்களை பயன்படுத்திக்கிட்டு போயிடுறாங்க. அது உங்கள் மனசை ரொம்பவே பலவீனமாகவும் ஆக்கிடுது. அதனால தான் நீங்கள் நினச்சதை நடக்காமையும் போயிடுது. ஆனால் இதில் கவலைப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு இழப்பும் கிடையாது, ஒரு பாடம்தான். நீங்கள் ஒவ்வொரு தடவை விழுந்தாலுமே அதுக்கப்புறம் இன்னுமே வலிமையாக எழுந்திருக்க போகிறீங்க. அதுதான் மேஷ ராசிக்காரங்களுடைய தனி சிறப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இருந்து நீ மாற்றம் பண்ணணும். என்ன அப்படின்னா சீக்கிரமாக முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் முயற்சியை ஒரே பாதையில் வச்சு நடந்துட்டு இருங்க. நீங்கள் ஒரே விஷயத்தில் மனசை முழுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே வெல்லவே முடியாது. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்துச்சு, அது உங்கள் தவறு மட்டும் கிடையாது. அது காலம், அது சூழ்நிலை, அது உங்களை தயார் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் பெரிய உயரத்தை அடையணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளவு தாமதமும் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினச்சிக்கணும். மேஷ ராசிக்காரங்க தாமதமாக தான் ஜெயிப்பாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக ஜெயிப்பாங்க. அந்த நேரம் வந்துச்சு அப்படின்னா நீங்களே உங்களை நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் எப்போயாவது இரவு தனியாக இருக்கும் பொழுது இதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. என்னால் ஏன் எதுவுமே சரியாகலை, நான் இவ்வளவு முயற்சி பண்ணியுமே என்கிட்ட வருது, எது வந்தாலுமே தப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த கேள்வி உங்கள் மனசில் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் வெளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப விஷயத்துக்கு மனசு வச்சு பாதிக்கிறீங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி குணம் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னா யார்கிட்டேயுமே தங்களோட பலவீனத்தை காட்டிக்கவே மாட்டீங்க. கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் சிரிப்புக்குள்ளே தான் நிறைய தோல்விகள் இருக்கக்கூடிய கதைகளும் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சது நாடகமாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதிகமாக நம்புறது தான். நீங்கள் யாரையாவது முழுசாக நம்புனீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிற அளவுக்கு போயிடுறீங்க. ஆனால் எல்லாரும் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிறாங்க, அது உங்கள் பாதையை திசை திருப்பிடுது. இன்னொரு காரணம், நீங்கள் சீக்கிரமாக கோபம் அடைஞ்சிட்றீங்க. அந்த கோபத்தில் எடுத்த முடிவுகள் எல்லாமே பிறகு உங்களை தான் வருத்தப்படவும் வைக்கிது. நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் முன்னாடி இருந்தாலும் அந்த நேரமான கோபத்தில் அது போயிடுது. நீங்கள் எப்பயுமே முன்னாடியே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பின்னாடி நிற்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே நேரத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில நேரம் நீங்கள் காத்திருக்க தான் செய்யணும். அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த காத்திருப்பு தான் உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காத்திருங்க. உடனே வெற்றி கிடைக்கலைனாலுமே உங்களால்
நீங்கள் உங்களுக்கான முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் தான் சோர்ந்து போயிடுறீங்க, விடலாம்னு கூட நினச்சிட்றீங்க. அதுதான் உங்கள் பாதையும் பாதிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயே இருக்கக்கூடிய ஒருத்தர் அது வேணாம், இது அவ்வளோதான், செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொறாம குணங்களை உங்கள் மீது திணிச்சு உங்களை அதிலிருந்து விலக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்க. இனிமேல் யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம். எந்த விஷயங்களையும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் பண்ணினீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு சூப்பராக வெற்றியானதாக மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு நீங்கள் துக்கப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையும் இருக்குது. நீங்கள் தவற விட்டது எல்லாமே உங்களுக்கு சரியானது இல்லாததுனால தான் நீங்கள் தவற விட்டுட்டீங்க. நீங்கள் அடையணும்னு நினச்சது கிடைக்கல அப்படின்னா அதை விட பெரியதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமே. மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அது ஒரே நாளில் வரும். அதுக்கு முன்னாடி நிறைய தடைகளும் வரும். அந்த தடைகள் எல்லாமே உங்களை தடுக்கிறதுக்காக வரலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை உருவாக்குறதுக்காக தான் வருது. எவ்வளவு தடைகளை தாண்டியும் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சும் நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளவு சோதனைகளும் எவ்வளவு தடங்குகள் எல்லாத்தையுமே உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த தடையை எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா நீங்களே உங்களை அடையாளம் காணுவீங்க. நீங்கள் யாருன்னு புரியும். இப்போது நீங்கள் இருக்கிற நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இது ஒரு கட்டம் மட்டும்தான். இந்த கட்டம் கண்டிப்பாக கடந்து போகும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மனசை ரொம்பவே வலிமையாக வச்சுக்கணும். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. கோபத்தில் முடிவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் நினச்சது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இத்தனை நாள் தாமதமாக இருந்தாலுமே அது வீணாக போகலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போது மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் இவ்வளவு முயற்சி பண்ணியுமே எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எவ்வளவு தான் கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் அதை எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு தடங்கள் வந்தாலுமே அதை எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். மேஷ ராசிக்காரங்க இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாராவது மேஷ ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இதை கேட்கணும். ஏன்னா நாங்கள் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே சாதாரணமான விஷயமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் பல தடவை நினச்சிருப்பீங்க இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன ஆகுது, அதே விஷயம் மீண்டும் மீண்டும் நடக்காமல் போயிடுது. கிட்டத்தட்ட உங்கள் கையில் வந்த விஷயம் எல்லாமே ஒரே நிமிடத்தில் போயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது உங்களை உள்ளுக்குள்ளேயே உடைக்குது. நீங்கள் வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே வேதனையும் படுறீங்க. சரி, இப்போ நான் உண்மையை சொல்கிறேன். மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு தடை சக்தி மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? நீங்கள் வெற்றி அடைகிற நேரத்தில் தான் அது வேலை செய்யவும் ஆரம்பிக்கும். நீங்கள் முன்னாடி போக ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை நிறுத்தும். அது மனிதராக இருக்கலாம், அது சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனசில் வரும் சந்தேகமாக இருக்கலாம். ஆனால் அது வந்துடும். இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் தான் உங்களை நீங்களே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதுவே உங்களை நிறுத்துதுன்னு கூட சொல்லலாம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உங்களை யாருமே நிறுத்த முடியாது. ஆனால் நீயே ஒன்று நிறுத்திக்கிற, அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அப்போது எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் மனசில் வீக்கான உடனே எல்லாமே குழஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுடைய பேட்டர்ன் கூட. இப்போது நீங்களே நினச்சி பாருங்கள். நீங்கள் விட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்னும் லேட் ஆகலை. இப்போ தான் உங்களுடைய ரியல் டைம் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த கஷ்டம் எல்லாமே உங்களை ரொம்பவே வலிமையாக்கிறதுக்காக வந்தது தான். இப்போது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன அப்படின்னா, இனிமே நான் விடமாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்னால் தான் முடிச்சு காட்ட முடியும். நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது. மேஷ ராசிக்காரங்க ஒரு தடவை முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த பவர் உங்ககிட்ட எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை இதுவரையும் யூஸ் பண்ணலை. இப்போ டைம் வந்திருக்கு. நீங்கள் எழுந்திருக்கணும். நீங்கள் விட்ட இடத்துலேருந்து மீண்டும் ஆரம்பிக்கணும். இந்த தடவை யாரையுமே நம்பாதீங்க.
உங்களை மட்டுமே நம்புங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீங்கள் இப்போ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு சிரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா தடைகளுமே நீங்கி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி நாட்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.